பேரை பிடிச்சு உள்ள போட்டிருந்தீங்கன்னு சொன்னா சங்க பரிவாரம் அந்த வேலையை செஞ்சிருப்பானா? நாடு முழுசு மக்களுக்கு தவறான தகவலை பரப்பி ஒரு வன்முறை கால ஆக்கி இருப்பானா? அன்றைக்கு என்ன செஞ்சான்? அதாவது ஊபி முதலமைச்சர் இருக்கிறாரு, நேரு உத்தரவு போட்டாரா? இப்ப கதை விடுறாங்க, நேரு உத்தரவு போட்டா மீற அளவுக்கு எந்த காங்கிரஸ்காரன் இருக்க மாட்டான். அப்ப காங்கிரஸ் முதல்வர் வல்லப பந்த் என்ன பண்றாரு? அவருடைய ஆசையோடு, கள்ளத்தனமான ஆசையோட அங்க உள்ள அதிகாரிகள் அன்னைக்கு இழுத்து போட்டுறான் பள்ளிவாசல. அப்ப இழந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாத்தீங்களா? 60 வருஷம் ஆச்சு. பள்ளிவாசல் இழந்து 17 வருஷம் ஆகவில்லை. நம்ம பள்ளிவாசல் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இன்னையோட 60 வருடங்கள் ஓடிவிட்டது. இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி வந்தால் 60 வருடம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பள்ளிவாசலை இழுத்து பூட்டிவிட்டாங்க. சரி, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பூட்டினா என்ன செய்யணும்? மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போவாங்க. அது ஆர்டிஓ இருப்பாரு, ஆர்டிஓ இந்த பிரச்சனையை கொண்டு போவாங்க. ஒரு இடத்துல சிவில் விஷயத்துல ஒரு தகராறு வந்து விட்டால் போலீசார் அதை கையாள முடியாது. அவங்க என்ன செய்வாங்க? அங்க ஒரு ஆர்டிஓ விசாரணை போடுவாங்க. சின்ன 107 போடுவாங்க, இல்ல 145 போட்டு 144 போட்டு 45 போட்டு அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு ஆர்டிஓவுக்கு ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ள அதிகாரம் என்ன, சட்டம் என்ன சொல்லுது? இப்ப ஒரு இடம் இருக்குதுங்க, என் இடம் உன் இடம் சண்டை வந்து போச்சு. இப்ப ஒரு மாஜிஸ்ட்ரேட்ட ஒரு ஆர்டிஓ விசாரிக்கிறாரு. அவர் யாருக்கு சொந்தம்னு பேசவே முடியாது. ஆர்டிஓட அதிகாரம் என்ன? இந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்கிறதை அவருக்கு விசாரிக்கிற அதிகாரம் கிடையாது. அவர் என்ன செய்வாரு? இப்ப யார்கிட்ட இருக்குதுன்னு மட்டும் தான் பாப்பாரு. நல்லா கவனிக்கணும். உங்க வீட்டுல நான் உட்கார்ந்துக்கிட்டேன், உட்கார்ந்த பிறகு பிரச்சனை ஆகுறது. இதனுடைய அனுபவ பாத்தியதை யாரிடம் இருக்கிறது? எதை பாப்பாரு ஆர்டிஓ? இதை அனுபவிக்கிற பாத்தியதை யார் கையில் இருக்கிறதுன்னு பாப்பாரு. அதை பார்த்து என்ன செய்வாருன்னா, இந்தப்பா அவன் தான் உலகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறான், உனக்குரியதுன்னு நீ சொன்னா கோர்ட்டுக்கு போய்க்க. ஆர்டிஓ என்ன தீர்ப்பளிக்கணும்? யார் கையில் பொசிஷன் இருக்கிறதோ, ரெக்கார்டு இருக்கிறதோ, அல்ல இடத்தை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுக்காண்டி இன்னைக்கு போய் நுழைஞ்சிட்டு நான் தான் இருக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கிறாது. இவ்வளவு காலம் வரைக்கும் அது யாரிடம் இருந்தது? அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான்? ஆர்டிஓ அவனு வரிப்பணத்தினால சம்பளம் வாங்குறான். இந்த ஆர்டிஓ மதிக்கிற காரணம் என்ன? அரசியல் சாசனத்தினால அவனை மதிக்கிறோம். நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குற பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அன்னைக்கு இருந்த ஆர்டிஓ என்ன பண்றான்? இது இழுத்து பூட்டுங்க. பூட்டை எப்படி உத்தரவு போடுவான்? அட, யாரு கையில பொசிஷன் இருக்குதோ அவங்க கையில ஒப்படைக்கிறதா உன் வேலை. யாருக்கு சொந்தம்ங்கிறத கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன்னு அது பின்னாடி தீர்ப்பளிப்பான். அது இவனுக்கு சாதகமாவும் இருக்கலாம், அவனுக்கு சாதகமாவும் இருக்கலாம். அப்ப இந்த பாபர் மசூதி என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப நாங்க ஏதாவது போய் ஒரு மெம்பர் படியை கொண்டு போய் ஒரு கோயிலுக்குள்ள வச்சுட்டோம்னா கோயிலை பூட்டுவியா? ஒரு சர்ச்சில் கொண்டு எங்க பள்ளிவாசலுக்கு படிதான் நம்ம கல்யாணம் சிலையை வைக்க முடியும். நாங்க மெம்பர் யாரும் ஒரு மேடை வச்சிருப்போம், அதை தூக்கிட்டு போய் நாங்க போய் சிதம்பரம் கோயில வச்சு விட்டோம்னா கோயிலை பூட்டிடுவியா? தூக்கி போடுவியா? வச்சவன் நடவடிக்கை எடுப்பியா? எங்க சமநீதி இருக்குது? இந்த நாட்டில் நீதி இருந்தால் இங்க இருக்கிற அதிகாரிகள் மாதிரியான ஒரு அதிகாரத்தை செஞ்சாவன் அவன் எப்படி இந்த தீர்ப்பு அளிச்சான்? பூட்டணும் எப்படி உத்தரவு போட்டான்? பூட்டிவிட்டாங்க. 1949 பூட்டிவிட்டான் பள்ளிவாசல. பூட்டிவிட்டு என்ன செய்யறாங்க? அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி இருக்குது. பூட்டின பள்ளிவாசல்ல சாமி இருக்குத, அதுக்கு பூஜை செய்யணுமே. பூஜை செய்து பயங்கரமான விளைவு ஏற்படும். கள்ளத்தனமா நுழைஞ்சுக்கிட்டு நீ உன் காசுல கட்டின கோயில்ல போய் பூஜை செஞ்சு என்ன எளவோ செஞ்சுட்டு போட. அட, எங்களுடைய 420 வருஷ காலமாக நாங்க அந்த பள்ளிவாசல வச்சிருக்கிறோம், அனுபவத்தில் இருக்கிறது, அந்த காலத்து பட்டயங்கள் இருக்கிறது, பட்டாக்கள் இருக்கிறது. இதற்கு முன்னாடி இந்த சொத்து சம்பந்தமாக எந்த விதமான தாவாவும் இருக்க கிடையாது. 200 வருஷ காலம் முஸ்லிம்கள் ஆட்சியில் அந்த பள்ளிவாசல் இருந்தது, அப்போ எந்த வழக்கும் கிடையாது. ஒரு 200 வருஷ காலம் வெள்ளக்கார ஆட்சியில அந்த பள்ளிவாசல் எங்க கையில இருந்தது, வெள்ளக்காரன் சம்பந்தமா வழக்கு வரல, எங்க சொத்துன்னு சொல்லி எவனும் வழக்கு கிடையாது. அப்ப 420 வருஷ காலமாக எந்த தாவாவும் இல்லாத ஒரு சொத்துல என்ன பண்றான்? இது ராமர் பிறந்த இடம், அதனால அது எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி மாஜிஸ்ட்ரேட்ட போய் வாதம் பண்ணி பாண்டேங்கிற பண்றான். சாமியை வச்சுட்டு வழிபாடு நடத்தாம இருக்க முடியுமா? பூஜை நடத்த அனுமதிங்க. எப்படி உள்ள கொண்டு வச்சுட்டு கொஞ்ச நாள் பூட்டிவிட்டு அவன் என்ன பண்றான்? பூஜை நடத்துறதுக்கு அனுமதிங்கிறான். என்னங்கடா நியாயம்? பூஜை நடத்த எப்படி அனுமதிப்பீங்க? எந்த சட்டத்தில் அனுமதிச்சீங்க? இதுக்குரிய சட்டத்தை எனக்கு சொல்லு. பிரதமர் சொல்லி, இது முஸ்லீம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை கொண்டு சொல்லி இதுக்குரிய சட்டம் என்ன? எங்க இடத்துல ஒரு சிலையை கொண்டு வைத்து விட்டு அப்புறம் எடுத்து பூட்டுவீங்க. பூட்டி தீர்ப்பளிக்க இறுதி தீர்ப்பு போடுறதுக்கு முன்னாடியே அவனை போய் வழிபடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்க என்ன அர்த்தம்? அப்ப ஜன்னலை திறந்து விட்டு வெளியே இருந்து செய்யறாங்க.
அதை வழிபட்டு இருக்கிறாங்க. அதை அனுபவிச்சுட்டா ரெண்டாவது. அப்போ யாருதான் நம்ம சாட்சாத்து பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஊபியில வல்லப கோவிந்த வல்லப பந்துங்கிறவன் என்ன செய்யறான், அவனும் முதலமைச்சரா இருக்கிறான். இவங்க ஆட்சியில அதுக்கு வழிபாடு செய்வதற்கு ஜன்னல்கள் திறந்து விடப்படுகிறது. வெளியே இருந்து வழிபடுறது, உள்ளக போறது கிடையாது. பூட்டிட்டோம்ல, ஜன்னலை திறந்துட்டு வெளியே இருந்து பார்த்து நான் கும்பிட்டு போயிருவோம் இப்படின்னு அதை ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், நாங்கள் கடவுளை கிட்ட போய் பார்க்க ஆசைப்படுகிறோம். ஒரு மணி கோர்ட்ல எப்படி கதை, கிட்ட போய் நாங்கள் வழிபட ஆசைப்படுகிறோம். பூட்டி கிடக்கும் போது அந்த ராம பகவானுடைய மனம் புண்படுது. இது புண்படுதான், அந்த கண்ணுக்கு மனசுலாம் புண்படுதான். ராமபிரானுடைய மனம் ரொம்ப புண்படுகிறது. பக்தர்களாய் எங்க மனம் புண்படுகிறது, திறந்து விடுங்க. இது வெளியே இருந்து பூஜை செய்யறோம்ல, அது சரி வராது. பூஜைக்காக வேண்டி திறந்து விடுங்க, உள்ள போய் செய்யறதுக்கு. அதையும் திறந்து விடுறாங்க. என்னமோ நேத்து தான் 92 இடிச்சுட்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதை செய்யும் பொழுதும் காங்கிரஸ் கயவர்கள் தான் என்ன செஞ்சான், ஊபி மாநிலத்தையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், மத்தியில அவன் ஆட்சியில இருந்தான். அப்ப ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டே என்ன செஞ்சான், ஒரு சட்டம் அப்பட்டமாக ஒரு சட்டமீறல் நடக்கிறது, ஒரு அநியாயம் நடக்கிறது. ராமர் பிறந்த பூமியில் அவரை வழிபடாம நாங்க எங்க போய் வழிபடுவோம்? எப்படி பாயிண்ட், ராமர் பிறந்த பூமியில போய் எப்படி வழிபடுறது? அதை விட்டுட்டு வேற இடத்துல நாங்க எப்படி வழிபடுவோம்? ராமர் அங்கதான் பிறந்தாரான்னு நேரம் இருந்தா நான் கடைசியா சொல்றேன். ஒரு பேச்சுக்கு ராமர் அங்கே பிறந்தே இருக்கட்டுமே, உன் நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? உன் நாட்டு என்ன சட்டம் சொல்லுது? எவங்கிட்ட இருக்குதோ பிறந்த ஆஸ்பத்திரி நமக்கு சொந்தமாயிருமா? இப்ப முக்கால்வாசி பேர் ஆஸ்பத்திரியில பிறந்திருப்பீங்க. நாங்கள் இந்த ஆஸ்பத்திரியில பிறந்தோம், ஆஸ்பத்திரி எங்க பேர்ல எழுதுன்னு கேட்பீங்களா? அப்ப அட ஒரு இடத்துல பிறந்தவன் சொந்தக்காரனா, பிறந்தா வித்துட்டு போயிருப்பான், முடக்கி வித்துட்டு போயிருப்பான், எங்க அப்பா பாட்ட வாங்கியிருப்பான். அட பிறந்த இருந்து தொலைஞ்சிட்டுமாடா, 420 வருஷமா நான் கையில வச்சிருக்கமா இல்லையா? இந்த கடையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சிருப்பாரு, 50 வருஷம் முந்தி பார்த்தா இன்னொரு ஆள் பேர்ல இருக்கு, 100 வருஷத்துக்கு முந்தி இன்னொரு ஆள் பேர்ல இருக்கு, 200 வருஷம் காரா இருந்திருக்கு. இதாட பேசி, அப்ப 200 வருஷத்துக்கு முந்தி காரா இருந்துச்சுல, அப்ப ஒருத்தன் வச்சிருப்பான்ல, அவன் எங்க முப்பாட்டு நாள் காலத்துல எங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு ஒத்துக்கிறீங்களா? அட என்னங்கட சட்டம் என்ன சொல்லுது? இங்கதான் பிறந்தார், அதனால எங்களுக்கு வேணும்னா அது எப்படி இதுதான் சட்டம்? அப்படிதான் அரசியல் சாசனம் சொல்லுதா? ஒரு ஆள் பிறந்த அந்த இடம் சொந்தம்னு சட்டத்தை போடு, அப்படித்தானே செய்யணும். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே நம்ம மாமனாரோட சொந்தா போயிரும். ஏன்னா நம்ம பிரசவம் அங்க நடக்குது, பிரசவம் அங்க பார்த்திருப்பாங்க. முக்கால்வாசி பேர் மாமனார் வீட்டுலாம் பிரசவமா இருக்கு. அவனை விரட்டி விட்டு நான் இங்கதான் பிறந்தேன்னு சொல்லிட்டு வீட்டை எழுதி தந்தா தருவான. அப்ப ஒண்ணு சட்டத்தை மாத்து, என்ன மாத்துன்னு, யார் எங்க பிறந்தாரோ அதை ரெண்டாவது நிரூபிக்கணும் ஆதாரத்தோட. அந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து இப்ப நிரூபிச்சிடலாம், ராமர் பிறந்த நிரூபிக்கலாமா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படை என்ன பண்றாங்கன்னா, இங்கதான் பிறந்தாரு, அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. அட இருந்தே இருக்கட்டுமே, நான் என்ன கேட்கிறேன், கோவில இருந்துட்டு போகுது. கோவிலா இருந்தது 420 வருஷமா பள்ளிவாசலா இருக்குதுல, கோயில் நடத்தின முடியாம விட்டுட்டு போயிருப்பான். அந்த கோயிலை கட்டின எங்க ஆளுக்கு 50 பேர் முஸ்லீமா போயிருப்பான், அவன் கோயில் அவனே பள்ளிவாசல் ஆக்கியிருப்பான், அல்ல காசு கொடுத்து வாங்கியிருப்பான். எத்தனையோ கோயில் இடங்களை எல்லாம் ஆளுங்கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன் பங்கு போட்டு இருக்கலையா, அந்த மாதிரி வித்துட்டு போயிருப்பானுவ. நாங்க காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோம், எங்க பேர்ல பட்டாவா இருக்கிறது. இதுல வந்துகிட்டு கோயில் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது என்ன பேச்சு? சரி நான் கேட்கிறேன், அப்படியே சட்டத்தை போடு. எப்படி போடணும்? ஒரு இடத்தில் வேற மதத்தினுடைய வழிபாட்டு தலம் இருந்தால் அது எத்தனை வருஷம் வச்சு இருந்தாலும் இதை இடிச்சு போட்டு அதை கட்டி போடணும்னு சட்டத்தை போடு. சட்டம் இருக்குதா? அப்படியாச்சும் உன் நாட்டில் சட்டம் இருந்து செஞ்சு சொன்னா மனசு ஆறி போயிடும். சட்டம் அப்படித்தானே சொல்லுதுண்டு. அப்படி நான் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்ப காஞ்சி சங்கர மடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அது சங்கர மடமா? நாகப்பட்டினத்தில் உள்ள கோயில் இந்துக்களுக்கு சொந்தமானதா? புத்த ஆலயங்கள் இருக்கு, அதெல்லாம் இந்துக்களுக்கு சொந்தமானதா? அப்ப பூரி சங்கராச்சார ஆசிரமம் இருக்கு, அதெல்லாம் இந்துக்களுக்கு சொந்தமானதா? எல்லாம் சமண மதத்தினுடைய காரம். அப்படி பேரும் அவ்வளவு பேரும் யாரு? சமண மதத்து கோவில்கள். இந்த சமண மதத்து கோவில்களை அடிச்சு புடுங்கி கொண்டு அதை இடிச்சு தகர்த்து விட்டு அந்த இடத்துல